Hello guys, welcome back to our channel. My name is Abhay, joined by Anindita. So after long, we kept on doing a lot of emotional movies and also and I cried every time. thought let's do some Vadivalu sir's comedy scene reaction because it's time to laugh a bit, right? That is what our channel is famous for, right? For laughing, the moment for making laugh. I think the last 1 or 2 months we have been doing all the emotional movies. Madras Pattinam, then Ayothi, then Deva Thirumagal, then Onion, like what not. All the masterpieces we have done, and that is, we are super proud about this thing, that some of the movies nobody has done also. Some of the movies we only are, doing, and khata khola hai humne, okay? So we are so proud about that. But yes, now I think we are thinking that Vadivalu sir ka video karte hain because laughter is very much important in our life, right? So let's get started with this comedy scene. Of course, Vadivalu sir's comedy. So let's get started. But also, if you're new to this channel, guys, please do subscribe and also click on the notification bell. Yes, and also please follow us on Instagram. Yeah, तो चलो शुरू करते हैं. Yes. He's back with a bang. He got beaten so much. I want to see what has happened to him before this scene. Somebody's coming back. Okay. They're ready to chop him up. जो बेटी मिलती पाल யாரு வரல போங்க போங்க முதல்ல அந்த ரவுடி பையல வெளிய வர சொல்லுமா இங்க தான் யாரு வரல போங்க நிறுத்துங்க என்ன பொம்பளை கிட்ட தகராறு பண்றீங்க என்ன விஷயம் என்ன மாச்சு யோ உங்க தம்பி எங்கோட தகராறு பண்ணிட்டு உள்ள வந்து பூந்துட்டான் இந்த அம்மா உள்ள வச்சிட்டே இல்லங்கறாங்க ஏமா தம்பி கிருஷ்ணா உள்ளே இருக்கா கிருஷ்ணா காலையில இருந்து இந்த பக்கம் வரவே இல்லங்க அப்படியே அதான் வரலன்னு சொல்றாங்கல போங்கயா போங்கப்பா அவன் உள்ளதாயா இருக்கா மரியாதை அவனை வெளிய வர சொல்லு அவன் வெளிய வராம இந்த இடத்துல நகரவே மாட்டான் பா திருப்பி தகராறு பண்ணீங்க நான் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்துருவேன் போங்கயா ஏயா தப்பு பண்ணனும் உள்ள வச்சிட்டு எங்க மேல போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்றேன்னு சொல்றியா அவன் என்னைக்கு இருந்தாலும் வெளியில வந்துதான் ஆகணும் வரட்டு குழந்து போறான் இனிமேல் அவன் அரசியலுக்கு வந்தா கத்தியால தான் சாவு சொல்லி வை டேய் ஆடிக்கு கூட தாங்க மாட்டான் போய்டுவான் இவன் ஏரியால போய்டுவான் தம்பி உள்ள தான் இருக்கு நல்ல வேளை கிருஷ்ணா உள்ள இருக்கா ஆமா கிருஷ்ணா ஏ தம்பி கிருஷ்ணா தம்பி எங்க பாருங்க தம்பி அண்ணி என்ன பத்த தாயே இங்க இருக்கமா போய்ட்டாங்களா இன்னைக்கு அவங்க ரெண்டுல ஒண்ணு பாக்குறேன் ஐயோ கதவை திறந்து வச்சு தம்பி போய் மூடுங்க போய்ட்டாங்கப்பா போய்ட்டாங்களா அப்பா அண்ணி 5 வயசுல இருந்து என்ன வளர்த்தியே அது பெரிய விஷயம் இல்ல இப்ப என்ன காப்பாத்துற பாரு நீதான் என் தாய் தெய்வம் என்ன தம்பி நீ அண்ணி மட்டும் இல்ல உன் தம்பி பொணமா இருப்பே ஐயோ இப்படி போட்டோ அடிச்சிருக்கானுங்களே அப்படி என்னப்பா தப்பு பண்ண நீ அண்ணே 50 கோடிகளுக்கு இலவசமா கல்யாணம் பண்ணி வைக்கிறதா உன்கிட்ட சொல்லிருந்தல அந்த விஷயமா மார்க்கெட்டுக்கு வச்சிட்டு போயிருந்தேன் எனக்கு பிடிக்காத சில அரசியல்வாதிக என்கிட்ட தேவையில்லாம சண்டை எடுத்து தாராள பண்றானுங்க ஏப்பா நான் பெரிய ஆளாவேன்ற பொறாமதான் சரிப்பா நீ சொல்றது நியாயம் தான் இருந்தாலும் அவனுங்க ரவுடி பசங்க எதுக்கும் துணிஞ்சவனுங்க தம்பி உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இந்த அண்ணனால தாங்க முடியாது உன் தம்பி எப்படி வாழ்ந்தாங்கிறது முக்கியம் இல்ல என்ன சாதிச்சா அதுதான் முக்கியம் இன்னைக்கு எம்எல்ஏ எலெக்ஷன்லனாலும் சரி உன் தம்பி 5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சான் நீ எம்எல்ஏ இல்லப்பா பெரிய மந்திரியாவே அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அந்த நம்பிக்கை இருக்குல அது ஒண்ணு போதும் அத வச்சு முதலமைச்சர் என்ன பிரதமராவே ஆகி காட்றேன் சரிப்பா நீ அது ஆவும்போது பாத்துக்கலாம் எங்க அடிபட்டிருக்கோ உள்க நிறைய இருக்கும் நான் சின்ன தம்பி ரூம்ல போய் தைலம் எடுத்து வரேன் மீனாட்சி நீ தம்பிக்கு வெது வெந்நீர் கொடுத்து வை குளிக்கட்டும் படுவாங்க என்ன மாதிரி போட்டு அடிச்சு அண்ணி என்னப்பா அண்ணி இப்ப நீ உசுரை காப்பாத்துறியே அது முக்கியம் இல்ல அதை விட முக்கியம் என் மானத்தை காப்பாத்துறதுதான் அந்த காரணத்தை கொண்டு நான் அடி வாங்கின விஷயம் என் பொண்டாட்டிக்கு கடுகளவு தெரியப்படாது ரொம்ப கேவலமா நடப்பாக்கா யாரோ 2 பேர் வாசல் முன்னால வந்து தகராறு பண்ணிட்டு போறாங்களாமே she is also there ஐயோ என்ன சட்டையெல்லாம் ரத்தம் ஒரே காயம் என்ன ஆச்சு அது பூரா வீர தளம்படி மார்க்கெட்ல தேவையில்லாம சில பசங்க என்கிட்ட வந்து மோதுனானுங்க அது பாக்ஸர் கிட்ட வந்து மோதுனா என்ன ஆமா உள்ள கொடுத்து முட்டி தூக்கி விட்டு அடிச்சு 50 பேர் ராய பண்ணாங்க 50 பேர் ஜெனரல் கிடக்குறாங்க அதுல ரியாலிட்டி ஓடி வந்து என்ன காப்பாத்துங்கன்னு அன்னிகால வந்து கதறான் இல்லனா இங்கேயே வெட்டி புதைச்சிருப்பேன் என்ன நீ ஆமாமா நீ பெரிய வீரன்டா எப்படி ஓடியா உன் கூட 10 வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன்னு உன்னை பத்தி எனக்கு தெரியாதா வீட்ல சுண்டலியை பார்த்தாலே செவரேறு குளிச்சு ஓடுற ஆளு நீ ஒரு மாவீரன்ட்ட பேசுறேங்கறத மறந்து பேசிக்கிட்டு இருக்க நீ அதான் நீ வாங்கிட்டு வந்திருக்கிற அடி பார்த்தாலே தெரியுது நீ எவ்வளவு நெல்றி ஒரு அரசியல்வாதியுடைய வீரத்தை வீட்டுக்குள்ள இருந்து பார்க்காத வெளிய வந்து பார் புள்ளி விவரமா தெரியும்
safe now. நல்ல வேளை தப்பிச்சே. இதான் வீரமா? ஏய் தம்பி முன்னால துப்பாரி அசிங்கமான பல்ல. தம்பி அண்ணி தம்பி கார் கூட வந்து அண்ணனை கூட்டி வாங்க. தம்பி சிவராமா என்னப்பா கார் வந்தாங்க? இனிமே இந்த கார் நமக்கு தானா? சொல்லுப்பா. நம்மது இல்ல என்னோடது. சரி நம்ம கார். பாப்பா தம்பி என்ன கையில மாலையோட வந்திருக்க? என்னப்பா விசேஷம்? அண்ணே எனக்கு ஜெனரல் மேனேஜரா ப்ரமோஷன் கிடைச்சதுல அதுக்காக இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு பார்ட்டி கொடுத்து பெருமைப்படுத்துறாங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. அண்ணே காரே கொடுத்தாங்க தம்பி வெயிட் எப்படின்னு பாரு. கார் உனக்கே கொடுத்துட்டாங்களா? அது மட்டும் இல்லனே இந்த மாசத்துல இருந்து எனக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? 15000 ரூபாய். 15000மா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. பாத்தியா மீனாட்சி இன்னில இருந்து தம்பி சம்பளம் 15000 ரூபாய். தம்பி நான் கண்ட கனவெல்லாம் ஒவ்வொன்னா நிறைவேறிட்டே வருதுப்பா. தம்பி நம்ம குடும்ப வளர்ச்சியை பார்த்து இந்த தெருவே கண்ணு போட்டுட்டு இருக்கு. கம்பெனி கார் கொடுத்த விவகாரம் தெரிஞ்சுன்னு வச்சுக்க கரிச்சு கொட்டுருவாங்க. அதனால சின்னதா ஒரு திருஷ்டி சுத்தி போட்டுட்டுமா? சரிண்ணே. மீனாட்சி சுத்தி போடுறதுக்கு மஞ்சள் தண்ணியும் உப்பு போடு போடு. என்ன பாடி தம்பி நிக்கல கால் கறக்க. அப்படியே காருக்கு ஒரு திருஷ்டி சுத்தி போடலாம். ராஜா தம்பி பாத்திக்கிட்டு சொன்னியே ஒரு வார்த்தை அண்ணன் சொல்லி விட்டுருந்தா அங்க வந்து 1/2 மணி நேரம் பேச்சு கொடுத்துருந்தேன்னு வச்சுக்க உன் இமேஜ் கப்படி தூக்கி இருக்கும்ல. சரிதான். இப்ப இருக்கிற இமேஜ் கட்டி குடிச்சவரா போயிருந்திருக்கும். கையெடு தள்ளி என்ன எல்லாம் கிழிஞ்சு தொங்குது பிச்சைக்கார மாதிரி மூஞ்செல்லாம் ஒரே காயம். இன்னைக்கு தகராறா? அது அரசியல்வாதிக்கு இதெல்லாம் சகஜம்டா தம்பி. அத போய் பெருசா வச்சுக்கிட்டு 10 காசு சம்பாதிக்க துப்பு இல்ல உனக்கு எல்லாம் அரசியல் ஒரு கேடா. பத்மா எம்மடி எனக்கு சித்தப்பா இங்க வாடாமா. இத வரேன். வாங்க. ஏற்கனவே லாண்டரியில போட்ட துணியை வாங்கிட்டு இத ட்ரை வாஷ்ல போட்டு அர்ஜென்ட் சொல்லிரு எடுத்து போ. யோ விடியா 10 பைசா சம்பாதிக்க துப்பு இல்ல உனக்கு ட்ரை கிளீன் ஒரு கேடா. விடு நானே துவைச்சுக்கிறேன். சாரி. என்ன யாய் உன் தம்பி மாசம் 15000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அவருக்கே நான் தான் துவைச்சு தேய்ச்சு கொடுக்கறேன். அவர் அத போட்டுட்டு போறாரு. உனக்கு என்ன கேடு? அவனை என்னை கம்பேர் பண்ணாத. அவன் என்னதான் சம்பாதிச்சாலும் மாச குடிக்காரன். ஆனா நான் அப்படி இல்ல. 5 கோடி மக்களுக்கு தலைவன் மடிப்பு கலையாம ட்ரெஸ் போட்டு போனா தாண்டி மக்கள் என்னை மதிப்பான். இந்த பார் பாலிடிக்ஸோட இமேஜ் தெரியாம பாத்து. என்னங்க எப்பவும் குடுக்குற 7000 ரூபாய் தான் இருக்கு. வழக்கமா அவ்வளவுதானமா கொடுப்பான். என்னங்க நீங்க நேத்து உங்க எதிரில தானே ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. 15000 ரூபாய் சம்பளம் வரும்னு சொன்னாரு. எப்படி பிடிப்பெல்லாம் போக 12000 ரூபாய் கைக்கு வரும். மீதி 5000 ரூபாய் என்ன பண்ணாரு? என்ன மீதியே அவசர செலவுக்கு எடுத்துப்பான். இல்ல சேர்த்து வைக்கலாம்னு பேங்க்ல போட்டுப்பான். அவ்வளவுதானே. வேற என்னமா பண்ண போறான்? இத பாருங்க செலவு பண்றது பேங்க்ல சேர்த்து வைக்கிறது இதெல்லாம் நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா மரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல. வாங்கின மொத்த சம்பளத்தையும் பெரியவங்க கையில கொடுத்துட்டு செலவுக்கு வேணுங்கிறத கேட்டு வாங்கினா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என்னம்மா இது? கொடுத்துட்டு எடுத்தா என்ன இல்ல எடுத்துட்டு கொடுத்தா என்ன ரெண்டும் ஒண்ணுதானே. இந்த பாரு சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பட்டாத. இன்னைக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் விட்டு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு இதுவே பெரிய பிரச்சனை ஆயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குடும்பத்துல காசு பணம் இல்லாம இருக்கலாங்க. ஆனா மரியாதைங்கிறது ரொம்ப முக்கியம். அதை தெரிஞ்சுக்கங்க. என்ன மீனாட்சி என் தம்பி படிச்சவன். 5 வயசுல இருந்து அவன அம்மா அப்பா மாதிரி வளர்த்தது நாம தானே அவனுக்கு தெரியாது. அண்ணா அன்னைக்கு எப்ப மரியாதை கொடுக்கணும் அவனுக்கு தெரியும். நீ என் மனசுல வீணா போட்டு குழப்பிக்கிற. பார் எல்லாம் அவன் காதுக்கு போச்சுன்னா மனசு ரொம்ப கஷ்டப்படுவான். அதனால தம்பி ஆபீஸ் கிளம்பிட்டான். வந்துடுறேன். என்ன தம்பி என்ன சாக்ஸ் இருக்கு ஷூவை காணோம். எங்க கொண்டு போய் வச்சிருக்கான்னு தெரியல. அட தோ இருக்கபா. அதுல நேத்து ஒரு புது ஷூ வாங்குனேன். தோ இருக்க வெள்ள. ஐயோ நீங்க வேற அது இல்லனே பிரவுன் கலர்ல ஒரு கட் ஷூ வாங்குனேன். பத்மா இங்க வா. சித்தப்பா ஷூவை நீ தான் பாலிஷ் பண்ண. எங்க வச்ச? கீழ இருக்கு. அறிவு இருக்கா உனக்கு? பாலிஷ் பண்ணி கொண்டு போய் ஐயோ ஆபீஸ் கிளம்புற இடத்துல எல்லாம் கண்ணுக்கு தெரியல. போடு போடு. சரி சட்டையெல்லாம் யார் அயன் பண்ணது? சித்தி தான் அயன் பண்ணாங்க சித்தப்பா. ஓஹோ சித்தியா? அதான் அயன் பண்ண தெரிஞ்சு அயன் பண்ணணும். இல்லனா விட்டுறணும். சரி விடு தம்பி. என்ன சரி தம்பி? இந்த மாதிரி சுருக்கமான சட்டை போட்டு நான் ஆபீஸ் போக சொல்றேன். இந்த வீட்ல யாருக்குமே பொறுப்பு இல்லப்பா. நாளை வந்து நானே செஞ்சுக்கிறேன். நீ கிளம்பு ஆபீஸ் டைம் ஆச்சு. எல்லாத்துக்கும் ஒரு சமாதானம் சொல்றேன். அப்படி He's ordinary and that guy got promotion. He got like he's in a big office so. ஏய் வாங்க. என்ன என்னமா? தின்னுட்டு வீட்ல சும்மா தான உட்கார்ந்து இருக்க. ஆபீஸ் போறவன் அவன் சட்டையை ஒழுங்கா அயன் பண்ணி வச்சா என்ன? பார் தம்பி கோச்சிட்டு போறான். பாருங்க இந்த தட்டக்கறனால எல்லாம் ஏட்ட வச்சுக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி தேய்ச்சு வச்சா புடிக்கலனா வெளியில கொடுத்து தேய்ச்சுக்கிறது. பின்ன அவர் ஜிஎம் ஆயிட்டா நாங்களே ஆடன மாட்டோம். யார் ஆட சொன்னா? யார் ஆட சொன்னா? என்ன நினைச்சிட்டு பேசுறடி? ஏன் ஒருத்தர் சம்பாதிச்சிட்டு சொன்னா இந்த குடும்பம் இருக்குதுன்னு பாக்குறியா? அவன் கை நிறைய சம்பாதிக்கிறதால தான் கௌரவமா இவ்வளவு பெரிய வீட்டை 3000 ரூபாய்க்கு வாடகை எடுத்து நம்மளால இருக்க முடியுது. அது மட்டும் இல்ல இப்போ ஒரு 4 பிள்ளைங்களும் ஐயோ ஷூ போட்டுக்கிட்டு வெள்ளைக்கார பொண்ணுங்க மாதிரி கான்வென்ட்டுக்கு போதே. இதுக்கெல்லாம் யார் ஃபீஸ் கட்டுறது? சின்னவன் தான் அவன் மட்டும் சம்பளம் கொடுத்து கட் பண்ணிட்டான்னா நீ உங்க அக்கா குழந்தைங்க எல்லாருமே நடுத்துல நிக்க வேண்டியதா.
இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு புத்திசாலித்தனமா அவன் மனசு கொணாம நடந்துக்க 90s kind of a movie. It somewhat a similar kind of story. சம்பந்தம் 10 மணிக்கே வரதா சொன்னாங்களே இன்னும் வரலையா? என்னப்பா கிறுக்குத்தனமா பேசுற? அவங்க எல்லாம் கார்ல தானே வருவாங்க. இன்னும் காரே வரலையே. டேய் கூப்பியா? கார் வருதோ வரலையோ உங்க ரெண்டு பேரும் யாரா இங்க வர சொன்னா? நான் தான் தம்பி கூப்பிட்டேன். இவங்களே வர சொன்னா? என்னப்பா நம்ம வீட்டு ஓனர் அதுவும் எதிரில இருக்காரு. வீட்டுல நல்லது கெட்டதுன்னா அவர் கூப்பிட வேணாமா? ஒரு வீட்டுக்கு ஓனர்னா அவனுக்கு வாடகை கொடுக்கறதோட வச்சுக்கணும். என்ன மாதிரி விஐபி வீட்டு ஃபங்க்ஷன்லாம் வர சொல்லக்கூடாது. சின்ன பசங்க யாரு ஜென்டில்மேன் யாருன்னு அவன் முகரே பார்த்தாலும் தெரிய வேணா உனக்கு? சரி சம்பந்தி வர நேரம் ஆயி போச்சு. தம்பி ரெடி பண்ணு போ. போ. டேய் போறமாலங்கடா. தம்பி பாக்ஸர் என்னடா? 4 வீட்டுக்கு சொந்தக்காரனா இருக்கிற என் பையனுக்கே பெரிய இடம் கிடைக்கலையே. என் வீட்டுல குடியிருக்கிற உன் தம்பிக்கு எப்படி அவனோட முதலாளி பொண்ணை கொடுக்கறாரு? ஒரு டாக்டர் கிட்ட பேசுற பேச்சாராது? அதுக்கு ஏன் என்ன போட்டு அடிக்கிறீங்க? ஒண்ணே அடிப்பேன் ஒப்பனே அடிப்பேன்டா. Is this English? ஏப்பா உன்னோட அடிக்கடிச்சு எனக்கு. என்னையே அடிச்சிட்டியா நீ? என்னடா சவுண்ட்? சத்தம் போட்ட இங்கனக்குள்ள வெட்டி போச்சு போடு. பாக்ஸர் கிஸ்ங்கிட்டே பாவலா கத்துறீங்க. கார் வருது கார் போடா. வணக்கங்க. ஐயா வணக்கம். என்ன பாத்துட்டு நீங்க? முதலாளி வந்திருக்காரு போய் மாலைய போடு. மாலா போடுங்க. அட ஒண்ணு பேசாதீங்க. ஆசிரமம் பண்ணுங்க. சம்பந்தி சம்பந்தி. He's so dear. He's a driver. Yeah. அது வந்து டிரைவர் போட்டாரு. நீங்க வாங்க. Wrong number. முதல்ல அவங்கள மாதிரி டிரைவருக்கு போட்டியே அறிவு இருக்கா அவனுக்கு? ஏன் தம்பி நீங்க சொல்லக்கூடாதா? ஆனா இந்த பையன் சொல்லி தான் போட்டேன் நானு. அதான் ஒரு போயிட்டல. பழைய வீடா இருந்தா நல்லா வச்சிருக்கீங்க. வாடகை வீடு தான். நீங்க உட்காருங்க வாங்க. ஐயா literally kind of that பெரிய தம்பி after பொண்டாட்டி marrying அதையும் போட்டு that girl இதே பெரிய தம்பி he, பொண்டாட்டி that guy is not going to live in this family for sure. அந்த வீட்டு ஓனர் எதிரில இருக்காரு. அப்படியே உட்காருங்க. It's a story going towards பலகாரம் காப்பில கொண்டு வாங்க. போங்க. சார் போன் அடிக்குது நீங்க பேசிட்டு இருங்க. मैरिज के लिए नहीं, I think he is a ஐயா like நீங்க முதலாளி நான் owner of தொழிலாளி. the company என்ன where he was தங்கராசு? working நீ his அப்படியே brother. இருக்க. ஏன் பரவாயில்லை என்ன நீ? தங்கராசு நானும் உன்ன மாதிரி தொழிலாளியா இருந்து முதலாளியா வந்தவன் தான். இப்ப நான் உன் வீட்டுல பொண்ணை கொடுக்கறேன்னா உன் தம்பி படிச்சிருக்காரு, என் கம்பெனில வேலை பாக்குறாரு மட்டும் இல்ல உனக்காகவும் தான். யாரு இந்த தங்கராசுக்காவா? ஆமா அப்பா அம்மா இல்லாத 2 தம்பிங்களை சின்ன வயசுல இருந்து எடுத்து வளர்த்து இந்த அளவுக்கு ஆளாக்கி இருக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய தியாகம். அது மட்டும் இல்ல இந்த காலத்துல புருஷன் பொண்டாட்டிங்களே ஒரே வீட்டுல ரொம்ப நாள் சேர்ந்து வர்றது கஷ்டம். அப்படி இருக்கும்போது ஒரே வீட்டுல 3 அண்ணன் தம்பிகளும் கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அது பெரிய அதிசயம் இல்லையா? தங்கராசு காசு பணத்தை எப்படி வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம், ஆனா பந்த பாசத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. அது உன் குடும்பத்துல நிறைஞ்சு இருக்கு. தாய் இல்லாத என் பொண்ணை உன் குடும்பத்துல கொடுக்கறதுனால பாசமும் கிடைக்கும், அதுக்கு ஒரு பாதுகாப்பாவும் இருக்கும். சம்பந்தி வணக்கம். சம்பந்தி வணக்கம். நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. நான் யார் தெரியுதா? ஐயா இதான் நீங்க பொண்ணு கொடுக்க போறீங்களா மாப்பிள? அந்த பையனுக்கு நேர் மூத்தவன். respected மாப்பிள்ளை of this home. What is this? டேய் உன்னை அவர் கேட்டாரா? கேட்டாராடா? நம்ம அறிமுக நாசமா போன காரணமே இவன்தாங்க. दो important लोग बात कर रहे हैं. பரவாயில்ல தம்பி. பரவா தொலைச்சு விடுற ராஸ்கல் உன்னைய. பெரியவரே என் பையன் லூஸ் சட்டை போட்டுக்கிட்டு பட்டை போட்டுக்கிட்டு பண்டார மாதிரி இருக்கானேன்னு நினைச்சிடாதீங்க. நான் ஏன் இப்படி அவனை வளர்க்கறேன்னா அக்கம் பக்கத்து பொண்ணுங்க அவனை மடக்கிட கூடாதுன்னு தான். யோ உன் பையன் வரலாம் அவர் கேட்டாரா? தள்ளியாங்க. சம்பந்தி என்ன மாதிரி பெரிய அரசியல்வாதியோட தம்பிக்கு நீங்க பொண்ணு தரத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத நினைச்சு பெருமைப்படுறேன். ஏன் சம்பந்தி நீங்க போட்டுக்க துண்டோட கலரை பார்த்தோம்னா நீங்களும் அரசியல் கட்சியில தான் இருக்கீங்க போல இருக்கு. ஆமாப்பா பாத்தீங்களா நம்ம 2 பேருக்கு எவ்வளவு பொருத்தம்னு. சம்பந்தி நீங்கள் நானும் சம்பந்தம் பண்றது கிட்டத்தட்ட கங்கையும் காவிரியும் இணையற மாதிரியே இருக்கு. இதெல்லாம் இப்போ உன கேட்டாங்களா? இல்லடா தம்பி நம்ம குடும்பத்தோட பெருமையை சொல்லிக்கிட்டு இருக்கப்பா. போதும் பெருமை இல்ல எந்திரி பாய்படி. எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகுற. ஓகே நானும் சம்பந்தி பார்லிமெண்ட்ல கூட மீட் பண்ணி பேசிக்கலாம். என்ன சம்பந்தி? தம்பி அண்ணே பொண்ணோட போட்டோ இருக்கான்னு கேளுங்க. போட்டா என்ன போட்டா? சம்பந்தி சொன்னா பொண்ணு நேர்ல கூட்டி கொண்டா காட்டிட்டு போறாரு. இந்த வச்சிருக்காரல போட்டா போட்டோ கொண்டாட்டா கொடுங்க மாமா. பொண்ணு ரொம்ப அம்சமா இருக்குதே. மகாலட்சுமிக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட்ட மாதிரி. எப்படி பார்த்தாலும் பொண்ணு ரொம்ப அழகா இருக்குதே. டேய் பொண்ணை பத்தி அபிப்பிராயம் ஓண்ட கேட்டாங்களா? போடா டேய் கையாரா. அண்ணே வா அப்படி வா அப்படி. अने she will come and then the clash will begin. I think something will happen ना. मुझे लग रहा है मतलब this kind of movie I've seen. I think 90s kind का movie है ना. Family drama. Yes yes we just love by the way to watch those. கலர் காமிதா. கலர் வச்சு நாக்கு வலிக்க வரி.
இது நம்ம வீட்டுக்கு வரப்ப அதிர்ஷ்டலட்சுமி. தள்ளு வா வா வா. ஐயா, எங்க வீட்ல எல்லாருக்குமே உங்க பொண்ணு பிடிச்சிருக்கு. அப்படியே கல்யாண தேதி கூட நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். Okay, so this actually we are seeing, I think, some part of the movie. It's not having only the comedy. It's middle of the movie or some part of the movie we are seeing, and we are really enjoying it. Actually, what is the name of the movie? Let us know if you know, like in the comment bar, because it seems like a typical 90s के time का movie जहाँ पे मतलब रहता है ना कि एक brother he is working very hard, you know, he's not educated at all. Yes, relationship between the brother and sister-in-law, brother-in-law, those things. Full family. Everybody lives that time. They used to live together. Happily Nowadays, everybody is living separately. And that time also they used to live separated. But after some clash or something happens. Yeah, and again after the clash, they will understand. They will realize, okay, I was wrong, and they will come. Family. You know, family, they will touch the feet, and the family will again get united. So this is actually the 90s time ka movie which we actually love because being the 90s kid, and वो हम देखते देखते बड़े हुए हैं, you know, Sunday के noon में while eating Friday our जबरदस्त एक lunch we are, you know, having, and with full family we are sitting and watching this kind of movie. So this is very much memorable for us, and this is this kind of movie which I think we have seen in some of the version, like not in Tamil, but Bengali या हिंदी में मैं कहीं पे देखी हूँ ऐसा टाइप का movie. We have seen. Yes. So yes, the comedy part also was hilarious. Vadi Velu sir is, you know, again like you know, actually, dominate कर रहे हैं. We were confused that we have seen this movie or not. Yeah, but yes, after we have not seen this we are sure we haven't seen this one because our channel is the maximum like limit of Vadi Velu sir we have done. Right. So now it's very difficult to remember also कि 3 साल पहले हम क्या किए थे, कौन सा video, right? So we don't mind to keep on repeating, but you guys will get bored. That is why we always like make sure no koi repetition na ho. This one is not repetition. We for the first time we are seeing. Okay, so yes, that is it for today's video. I hope you have enjoyed our reaction. If you do so, don't forget to subscribe our channel, guys, and also click on the like button to like this video and share this video with your friends and family. See you in the next video. Till then, bye.